விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. யமகாதகன் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாகி இருக்கும் திரு கிஷன்ராஜ் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்களுடைய முதல் படம் யமகாதகன் வெளியாகி நல்ல ஒரு ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ பெஸ்ட் ரிவ்யூஸ் இது வரைக்கும் வந்ததுலேயே உங்களுக்கு என்ன ரிவ்யூஸ்? ஆக்சுவலி மோஸ்டா எல்லாமே ஒரு நல்ல ரிவ்யூஸா வந்திருக்கு. பப்ளிக் ரிவ்யூ நல்லா தான் வந்திருக்கு. ரெண்டாவது நம்ம டெய்லிஸ்லேயும் நல்லா தான் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக தான் இருந்துச்சு எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆனது. ஸோ நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே. ஏன்னா யமகாதகன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த எடுத்தவருக்கு வந்து கண்டிப்பா இப்படி யோசிக்கிறவரா இருப்பார், அப்படி யோசிக்கிறவரா இருப்பார் அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கிறாரே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு இருக்கு. எப்படி ஸ்கூல் முடிச்ச உடனே படம் எடுத்துட்டீங்களா? இல்ல ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் வந்தேன். ஓகே. என்ன டிகிரி முடிச்சீங்க சார் நீங்க? இன்ஜினியரிங் முடிச்சேன். அது எப்படி சார் எனக்கு தெரியல. எல்லா இன்ஜினியர்ஸும் வந்து டைரக்ஷன் பக்கம் திரும்பிடுறீங்களே, என்ன காரணம் சார்? இல்ல அந்த டைம்ல நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்ததால அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா எங்க டேரக்டருக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, இன்ஜினியரிங் முடிச்சவங்க எந்த டைரக்ஷன் போறதுன்னு தெரியாம டைரக்ஷனை சூஸ் பண்ணிட்டாங்க போல. இல்ல அப்படிலாம் இல்ல. எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா, அதை தான் சூஸ் பண்றாங்க. மெயினா நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு ஒர்க் பண்ணும்போது அதை ரொம்ப டிசிப்ளினா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த காலேஜ்லயே அப்படிதான் இருக்கும். லேப் அது இது நிறைய போயிட்டு இருக்கும். சார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசிப்ளினா இருப்பாங்கன்றது. ஆமா டிசிப்ளினா இருக்கு மீன்ஸ் எப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பரா பண்ணுவாங்க அந்த ஸ்கெடியூலிங்ல இருந்து. ஏன்னா அந்த சிஸ்டமேட்டிக்கா தான் இருக்கும் காலேஜ் ஃபுல்லா வந்து அப்படிதான் ரொம்ப அப்படியே இதுவா தான் போயிட்டு இருக்கும். ஆமா நம்ம பாக்குறது வேற அங்க வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து ப்ராப்பரா அது பிளானிங் எல்லாமே கரெக்டா பண்ணுவாங்க. ஒரு சினிமா போகணும், டைரக்டர் ஆகணும்ன்ற முடிவுலாம் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு முதல் கதை அப்படின்றத வந்து எழுதியிருப்பீங்க. அது உங்க ட்ரீம் ப்ராஜெக்டா இருந்திருக்கும். பட் நீங்க எழுதின அந்த முதல் கதை தான் யமகாதகனா முதல் படமா இல்ல வேற ஏதாவது ஒரு கதை? இல்ல நிறைய கதைகள் எழுதியிருக்கோம். இந்த டைமிங்க்கு அந்த பட்ஜெட் அப்படி வரும்போது யமகாதகனை சூஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ நிறைய கதைகள் இருக்கு, ஆல்ரெடி எழுதுனது நிறையவே இருக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து எடுக்கணும் வர வாய்ப்பு. அப்ப நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம்னு தேடி போனது இந்த கதையை வச்சுதானா சார்? இல்ல வேற கதை தான் வச்சு தேடி போனேன். ஓகே. ஆமா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நம்ம ஒன்றை மட்டுமே மைண்ட் செட் பண்ணி போனோம்னா அது நடக்குமா என்னன்னு தெரியாது. ஸோ ஆல்டர்னேட்டிவா நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இது கரெக்டா அமைஞ்சுது, அந்த டைமிங்ல அமைஞ்சதால இதை வச்சு போனோம். ஓகே. எங்களுக்கு வந்து யமகாதகன் படம் வந்துட்டு பேப்பர்ல ஆரம்பிச்சு ஸ்கிரீன்ல பாக்குற வரைக்கும் எப்படி அந்த ப்ராசஸ் இருந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆஸ் யூஸ்வல் எல்லா படமும் பண்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதணும், அதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம ஒன்று சொல்ல போறோம்னா அது உண்மையா இருந்திருக்கா, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேப்பர்ல ஃபுல்லா நாங்கள் பவுண்ட் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் ஆடிஷன்ஸ்லாம் வச்சு காஸ்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஷூட் போயிட்டு ஷூட் பண்ணி முடிச்சு அப்புறம் ஆஸ் யூஷுவல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் அந்த மாதிரி முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஏன்னா இடைப்பட்டதுல நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல. இப்ப வந்து ஸ்டோரி எல்லாம் வந்து எழுதணும் அப்படின்னா நாங்க கேங்கா உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி எழுதுவோம். இல்ல வந்து நான் கிளம்பி தனியா போயிடுவேங்க எங்கேயாவது ஒரு சூப்பர் லொகேஷன்ல உட்காந்து. அப்பதான் வந்து என்னுடைய மூளை வந்து பயங்கரமா வேலை செய்யும். அந்த மாதிரி எல்லாம் ஸ்டோரி எழுதணும்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க என்ன மாதிரி எல்லாம் ஸ்டோரி வந்து பில்ட் பண்ணீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும்னு முதல்ல பார்க்கணும் இல்லையா, அதனால நான் வந்து நம்மளால என்ன முடியுமோ அதை ஃபுல்லா முடிச்சிருவேன். நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாரெல்லாம் அவைலபிள் இருக்காங்களோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்றது உண்டு. அவங்க சஜஷன் சொல்லுவாங்க. அப்புறம் அதை நம்ம கேட்டுட்டு நம்ம அனலைஸ் பண்ணி சரி ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் அதை கரெக்ஷன் பண்ணி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அது நடக்கும். அது ஃப்ளோ நான் மட்டுமே டிசைட் பண்ணி பண்ணால் அது என்னோட இதுல இருந்து இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணது. நீங்க ஒரு இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப சரி படமும் சரி ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் அப்படியே வந்து நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க. பட் நீங்க பேப்பர்ல எழுதும் போதே அப்படிதான் இருந்துச்சா? ப்ரொடக்ஷன் வைஸ் இப்படிதான் இருக்க போகுது, இப்படிதான் நம்ம வந்து பீப்புள் காஸ்ட் பண்ண போறோம், ஃப்ரேம்ல இப்படிதான் இருக்க போகுதுன்றது நீங்க டிசைட் பண்ணதான? பட் இல்ல இன்டூ பட்ஜெட்னால நீங்க இந்த மாதிரிலாம் எடுக்கலாம், கொஞ்சம் இன்னும் மெயின் ஸ்ட்ரீமா போக வேணான்ற பிளான் பண்ணீங்க? ஆமா ஆக்சுவலி 70% வந்து அப்படிதான் இருந்துச்சு. நாங்க ஷூட் போனதுக்கு அப்புறம் நிறைய மாறுச்சு மீன்ஸ் எக்ஸ்ட்ராவா இம்ப்ளிமெண்ட் தான் ஆச்சு. நான் இங்க ஒரு 50% இருக்குன்னா அது ஷூட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் ஆச்சு. அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது வரும்போது இன்னும் அதோட சீன் வந்து நல்லா எலிவேட் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ அது யூஸ்வலாக நடக்கிறது தான் எல்லா படத்துக்கும். நம்ம ஒன்று பிளான் பண்ணி போவோம், அங்கே வேற ஒன்று நடக்கும், அது நல்லாவும் இருக்கும், சில டைம் நல்லா இல்லாமல் போகலாம்.
அது எண்ட் ஆஃப் ரிசல்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இந்த ஊருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க இவங்க. இந்த ஊர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒண்ணு அவங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டி அங்க வச்சு முடிச்சுக்கிடுவாங்க. அதையும் மீறி போலீஸ் அது இதுன்னு போறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்களுக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாம் உங்ககிட்ட சண்டை போட்டாங்களே சார்? ஆமா ஆமா, அது ஆக்சுவலி சம்மர். அது மே மந்த் லாஸ்ட் இயர் பயங்கரமா வெயில் அடிச்சது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த டைம்ல வில்லேஜ்ல, மதுரை பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல தான் ஷூட் பண்ணோம். ஃபுல்லா அவுட்டோர் ஷூட்ஸ் அதிகமா இருந்துச்சு. ஸோ அதனால எல்லாருமே டேன் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி வந்துட்டு கருப்பா வெள்ளையா வந்தவங்களாம் கருப்பா தான் ஆனாங்க. ஸோ அதனோட எஃபர்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அவங்க அதெல்லாம் அது கஷ்டப்பட்டு படம் வரும்போது அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் தானே. பட் நீங்க இந்த 1 year ஆச்சா சார் ஷூட் பண்ணி? அதனால நீங்க கொஞ்சம் பேக் டு நார்மல் கலர் ஆமா வந்துட்டீங்க. ஆமா ஆமா ஆமா, பட் இப்போ வரைக்கும் சொல்லி காட்டுவாங்களா உங்க டீம் பீப்புள் யாராவது மெசேஜ் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா சொல்லுவாங்க, அந்த சீன்ஸ் வரும்போது ஞாபகப்படுத்தி அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் உங்களை ஆமா கில்ட் பண்ணியிருக்காங்க? ஆமா கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும். ஓகே. இப்ப கூட சொன்னாங்க, ஹீரோயின் பார்த்துட்டு நீங்க மட்டும் இதுவா இருக்கீங்க, நாங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கோம், திரும்ப நாங்க அதே மாதிரி மாறிட்டோம். நான் என்ன பண்ணீங்க, அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் பண்றீங்க, அந்த மாதிரி அமையுது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆமா. ஓகே. பட் என்னதான் ஒரு பக்கம் வெயில் வாட்டி எடுத்தாலும் ம். இன்னொரு பக்கம் நீங்க எதிர்பாராத இடத்துல ஷூட்டிங்ல வந்து நீங்க ஒன்று பிளான் பண்ணிட்டு போவீங்க. ஆமா பட் அங்க மழையெல்லாம் வந்து ஆமா ஆமா பாதிப்பு ஆமா, ஏற்படுத்திருக்கா? அதாவது நாங்க சம்மர்ல மழை வரும், நாங்க அது என்னன்னு தெரியல, நாங்க போனாதான் அப்படிலாம் நடக்கும். நம்ம டைம் ஆமா ஆமா, நல்லா வெயில் அடிக்கும், காலையில ஷூட் போவோம், மழை வந்துரும். என்னடா மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட்ஸ் வந்து ரொம்ப இதுவா இருக்கும், எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் உடனே ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் திங்க் பண்ண ஆரம்பிச்சு உடனே அந்த மழையில என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிறைய ரெயின் எஃபெக்ட் ஷாட்ஸ்லாம் எடுத்தோம். அதெல்லாம் பண்ணா ரொம்ப காஸ்ட்லி, பட் நேச்சுரா எங்களுக்கு அமைஞ்சுது. அதெல்லாம் அதனால நிறைய சாங் மாண்டேஜஸ்லாம் எடுத்தோம், மழையில நல்லா எடுத்தோம் அதெல்லாம். So அந்த மாதிரி நைட்ல திடீர்னு ஷூட் பண்ணலாம் போது நைட்ல ஃபுல்லா மழை வரும், அவுட்டோர் ஷூட் பண்ணவே முடியாது. ஸோ அதை நாங்க அடுத்து என்ன ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் வச்சு யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த டேவை வேஸ்ட் பண்ண மாட்டோம். மோஸ்டா ஏதாவது இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டி இந்த மாதிரிலாம் ஆகும், அதை வேஸ்ட் பண்ணாம அந்த டைம்ல நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க மேக்ஸிமம் 200% எஃபர்ட் போட்டு அதை முடிச்சிருவோம், அந்த டேவை வேஸ்ட் பண்ணாம முடிச்சிருவோம். ஸோ நாங்க ஷூட் வந்து ஒரு நாள் கூட வந்து நின்னது கிடையாது இந்த மாதிரி விஷயங்களால. ப்ராப்பரா பண்ணிடுவோம் நாங்க பிளான் பண்ணி. பட் நீங்க இப்போ ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கீங்க. லைக் டோட்டலா எவ்வளவு டேஸ் பிளான் பண்ணீங்க, இல்ல எவ்வளவு டேஸ் ஷூட் போச்சு? ஆக்சுவலி அரௌண்ட் ஒரு 20 daysக்குள்ள முடிச்சிட்டோம். பார்த்து முடிச்சிட்டீங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா ஆமா முடிச்சிட்டோம். ஏன்னா இது எங்க லொகேஷன் வந்து ஒரு ஊர்ல நடக்கிறது தானே. ஸோ அதனால எங்க பெருசா ஷிஃப்டிங் இருக்காது, பக்கத்துல தான் இருக்கும் எல்லாமே. ரெண்டாவது ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ்லாம் யாரும் கிடையாது. ஸோ எல்லாரையும் கூப்பிட்டா அந்த 20 நாளுமே அங்கேயே தான் இருந்தாங்க. அந்த சீன் முடிஞ்சோன்னா அடுத்து ரெடியா இருப்பாங்க, அப்படியே மாத்தி எடுத்துட்டே இருந்தோம் நாங்க. ஓகே. பட் இந்த 20 நாளுக்குள்ளதான் இந்த வெயில் மழைன்னு போட்டு வாட்டி எடுத்திருக்கா? ஆமா அது எல்லாமே இருக்கும். ஒரு 6 மாசம் இருந்திருக்கும். இல்ல பரவாயில்ல, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி. முன்னாடியே நாங்க டிசைன் பண்ணிட்டு போயிட்டோம், இந்த டேஸ்க்குள்ள முடிக்கணும். இதை தாண்டி, ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் காம்பாக்டான ஒரு பட்ஜெட்ல பண்ற படம், இதை தாண்டி அதிகமா போச்சுன்னா நமக்கு தான் செலவாகும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரின்றதால அப்படி பண்ண முடிஞ்சுது. வேற ஸ்டோரியா இருந்தா பண்ண முடியாது. இப்போ சில படத்துல சாங்ஸ் இருக்கும், லென்த்தான படமா இருக்கும், ஃபைட் சீக்வன்ஸ் அதிகமா இருக்கும், அந்த மாதிரி இதுல கம்மியா இருந்தாலும் முடிக்க முடிஞ்சது. ஸோ இதை வந்து நாங்க எப்படி சொல்றது, இது வந்து ஒரு பெருமையாவும் சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் வந்து அடுத்த படம் பண்ணா இந்த டைம்ல முடிக்க முடியுமான்னு தெரியாது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்டோரி அந்த எல்லாமே சேர்ந்து தான். பட் இப்போதைக்கு நீங்க பெருமையாவே எடுத்துக்கலாம், நல்லபடியா தான் முடிச்சிருக்கீங்க இந்த படத்தை. ஆனா உண்மையாவே உங்க ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாருல, அப்பா போட்ட பட்ஜெட்டை விட கம்மியா முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆமா செலவு வைக்காம முடிச்சாச்சு, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்கல, அதுக்குள்ளே முடிச்சாலும் அவர் ஹாப்பி தான். அவர் ஒருவேளை அவர் ரொம்ப ஹாப்பி ஆகி நம்ம கொடுத்த பட்ஜெட்டுக்கு அவருக்குள்ளேயே முடிச்சிட்டாப்ல, அப்படியே அவருக்கு ஒரு எக்ஸ்யூவி கார் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாரா? எக்ஸ்யூவி கார்லாம் தெரியல, வேற நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஆக்சுவலி வேற நிறைய கிஃப்ட்ஸ் சொல்லுங்க. சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அந்த மாதிரிலாம். சரி, இப்ப வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்போ வந்து அதுவே பெரிய டாஸ்கா இருக்கும். அந்த படத்தை ஸ்கிரீனுக்கு கொண்டு வரது அதை விட டாஸ்கா இருக்கும். என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க சார் உங்களுடைய படத்தை நீங்க தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கு? ஆமா, அது எல்லாரும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் தான். நம்ம படம் வந்து மெயின் காஸ்டிங் பெருசா எதுவும் கிடையாது, எல்லாரும் நடிச்சிருக்காங்க, பட் ஒரு சில படம் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது நம்ம தியேட்டர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது.
அந்த அந்த டேல வேற யாராவது பெரிய ஆக்டர் படம் வந்துச்சா அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம படத்தை வந்து பார்த்தா தான் நம்ம அவங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் உள்ள வந்தாங்கன்னா படமா அவங்களுக்கு கண்டென்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பட் உள்ள வர்றதுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும் அப்படின்ற ஒன்று இருந்துச்சு. ரெண்டாவது தியேட்டர்ஸ்க்கு போகிறதுக்கே வந்து அது ஒரு டாஸ்காக தான் இருந்துச்சு. பட் நாங்கள் எப்படியோ அதை நாங்கள் முடிச்சு தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்து நல்ல நல்ல நம்பர்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ஸே போட்டிருந்தோம். ஸோ எங்களுக்கு ஆடியன்ஸும் நல்லா வந்திருந்தாங்க. ஆக்சுவலி படம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு க்ரௌட் வந்தாங்க. நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டோம், ஜென்ரல் ரிவ்யூவாகவே கேட்டோம், நீங்கள் எதுக்கு இந்த படத்துக்கு வந்து நாங்கள் ட்ரைலர் பார்த்தோம், போஸ்டர் பார்த்தோம், வந்தோம், யார் நடிச்சிருக்காங்கலாம் தெரியாது அப்படின்னு. அப்பதான் தெரிஞ்சது, ஓகே அப்ப நல்ல கண்டென்ட் இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வராங்க. ஸோ நம்ம தான் வந்து குழப்பிட்டு இருக்கோம். ஆமா. ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் வந்து இந்த படம் எடுத்துக்கிட்டேன், களம் ஒரு கிராமம், அந்த கிராமத்துல வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா அங்கேயே பேசிப்பாங்க, இல்லைன்னா போலீஸ்க்குலாம் போக மாட்டாங்க. அது மீறி யாராவது போனா ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்கன்னு நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஃபார்முலாஸ், ஒரு தியரிஸ் இருக்கும். இதுக்காக நீங்க ஏதாவது ரிசர்ச் பண்றதுக்காக ஏதாவது கிராமத்துக்கு எல்லாம் போனீங்க? ஆமா போனோம், நிறைய வில்லேஜஸ் போய் பார்த்து தான் எடுத்தோம்னு சொல்ல முடியாது இல்லையா. ஓகே. அது இல்லாம இது வந்து ரியல் இன்சிடென்ட்லாம் கிடையாது, இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் இது. ஸோ ரியலா இப்படி நடந்துச்சான்னு கேட்டீங்களா, இல்ல என்னைக்கோ நடந்திருக்கலாம். பட் அதை நாங்க பேஸ் பண்ணி நாங்க ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி பண்ணதுதான். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர் வித்தியாசமா இருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதையை சொல்றாங்க. இந்த படத்துல வந்து பர்டிகுலரா ஒரு கேரக்டரை பத்தி நிறைய பேர் பேசி நாங்கெல்லாம் கேள்விப்பட்டோம். நிறைய பத்திரிகைகள்ல ரொம்ப நல்ல விஷயங்களா கூட எழுதியிருந்தாங்க. அந்த கேரக்டரை எங்க இருந்து ஃபைண்ட் பண்ணீங்க? அந்த கேரக்டர் அவ்வளவு அழகா வந்து அங்க ஜொலிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்தது சார்? ஆக்சுவலி ஆமா, அந்த கேரக்டர் நேம் வந்து பாஸ்கர். அவர் வந்து அங்க நாங்க மதுரையில போயிட்டு ஆடிஷன் வச்சோம், அப்போ வந்திருந்தாரு. மோஸ்டா அந்த படத்துல நடிச்சவங்க எல்லாமே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நடிச்சிருந்தாங்க. ஆடிஷன் வச்சோம் நாங்கள். ஆக்சுவலி இங்கே நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஆக்டரோட அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து நிறைய இன்புட்ஸ் அவர் போட்டு படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டருமே நிற்கிற மாதிரி தான் இருக்கும், உடனே மறக்கிற மாதிரி இருக்காது. மெயினாக அந்த கேரக்டர் வந்து நல்லா காமெடியாக நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு அடுத்தடுத்து நிறைய வாய்ப்பு கிடைச்சா பெரிய ஒரு ஆளா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறையா. சரி, இப்போ வந்து ஒரு முதல் படத்தை வந்து ஒரு பெரிய ஃபேஸ் வேல்யூ இல்லாத பீப்புள்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கு கதை. ஆனா அது வந்து மக்கள் கிட்ட வந்து இன்னும் பெரிய அளவுல பேசப்படாததுக்கு ஒரு ரீசன் வந்து இந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கிற பீப்புள்ஸ் உள்ள போடாதது தானோ அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருந்திருக்கா? இருந்திருக்கு. நிறைய பேரே சொன்னாங்க என்கிட்ட, நீங்க வந்து இந்த நல்ல கண்டென்ட் நல்ல மேக்கிங் இருக்கு, நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ போட்டுருந்தா இன்னும் பயங்கரமா ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த டைம்ல சொல்லலாம், பட் அது எல்லாரோட ஒப்பீனியன். அப்படிதான் ஃபீட்பேக் கொடுப்பாங்க, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் நம்ம அந்த படம் எடுக்கிறப்போ நமக்கு என்ன சேலஞ்சஸ் இருந்தோ அதை நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அப்போ எனக்கு அது தேவையில்லைன்னு தோணுச்சு. அதுக்கே நிறைய பேர் சொன்னாங்க, உங்களுக்கு ரொம்ப கட்ஸ் தான், யாருமே இல்லாம வச்சு எடுக்கிறீங்க, ஃபேஸ் வேல்யூ இல்லாம. நிறைய ரிவ்யூவர்ஸ்லாம் சொன்னாங்க, இல்ல இந்த கதைக்கு போதும் ப்ரோ, இவங்களே போதும் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே. அப்போ படம் பாக்குற வரைக்கும் தான், உள்ள வந்துட்டா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் கதைக்குள்ள பெருசாயிடுறாங்கல்ல. வெளியே வர்றப்போ நல்லா இருக்குன்னு தான் எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. அந்த உள்ள கொண்டு வரதுக்கு தான் அந்த வேல்யூ தேவைப்படுது. ஓகே, இவ்வளவு அழகா ரியலிஸ்டிக்கா நீங்க யோசிச்சது வந்து காட்டுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா கண்டிப்பா சினிமோட்டோகிராஃபர் டெக்னிக்கல் டீம் சப்போர்ட் வந்து பயங்கரமா இருக்குன்றது வந்து பாக்குறப்போ தெரியுது. சோ நீங்க ஃப்ரம் யுவர் வேர்ட்ஸ் நீங்க அதை சொன்னீங்கன்னா இட் வில் பி. யா ஷூர். ஆக்சுவலி மெயின் வந்து படத்தோட சினிமோட்டோகிராஃபர் அவர் வந்து எல்டி அவர் நேமு. நல்ல ஒரு அமைதியான ஒரு சினிமோட்டோகிராஃபர். நம்ம எது சொன்னாலுமே காமா செஞ்சு முடிச்சிருவாரு, சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சிருவாரு. நம்ம முன்னாடியே அவர்கிட்ட பிளான் பண்ணி இதுதான் நம்ம எடுக்க போறோம்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ அவரே ஷார்ட் டிவிஷன்லாம் மோஸ்டா எனக்கு வரதுக்கு முன்னாடியே பிரிச்சுட்டு கரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார், ஆன் ஸ்பாட்டை டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவார். ஸோ நிறைய ரிவ்யூவர்ஸ் கூட சொல்லிருந்தாங்க, அவர் அதனால அந்த கிராமத்தோட அழகை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க அப்படின்னு கேமராமேனை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ். ஆக்சுவலி மியூசிக் தான் பேக் போன் இந்த படத்துக்கு. அவரோட ஃப்ரெண்டு தான் விக்னேஷ் ராஜான்னு ஒருத்தர், அவர் நல்லா மியூசிக் பண்ணிருக்காரு. நீங்கள் சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நல்லா இருக்கும். சாங்ஸ் எல்லாமே ஒரு பெரிய கம்பெனி லேபிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருக்கும் படத்தில். எடிட்டர் எங்கள் கூடயே தான் வச்சுருந்தோம். அங்கேயே ஸ்பாட்லேயே அப்படியே எடிட் பண்ணி அன்றைக்கே நாங்கள் பார்த்துருவோம். ஸோ எடிட்டும் நாங்கள் நல்ல டெக்னிக்கலாக நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாருமே. 20 நாள்ல வந்து ஷூட்டிங் முடிச்சிட்டீங்க. அங்கேயே எடிட்டர்ஸ் வச்சு எடிட் பண்ணவும் செஞ்சீங்க. இருந்தாலும் கூட வந்து ரிலீஸ்க்கு வந்து ஒரு 1 இயர் டைம் எடுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைச்சீங்க? ஆக்சுவலி அதான் நாங்கள் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிறதே எங்களுக்கு டிசம்பர் ஆயிடுச்சு. ஓ! லாஸ்ட் இயர் வந்து ஜூனில் ஷூட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தெரியல உங்களுக்கு எடிட்டிங், டப்பிங், டிஐ அதெல்லாம் பண்ணுறது எங்களுக்கு நவம்பர், டிசம்பர் வந்துருச்சு. அப்புறம் ஜான்வரி வந்தோடனே பெரிய படங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சென்சார் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதை வாங்கி அந்த ஸ்லாட் கரெக்டாக எங்களுக்கு அமையல. ஸோ அந்த டைம் தான் கரெக்டாக இருந்துச்சு, நாங்கள் பண்ணிட்டோம். ஓகே, சூப்பர். ஸோ நீங்க வந்து இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ நீங்க கற்பனையிலே இந்த சீனை பண்ணும்போது இமேஜின் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஷூட்டிங்லயும் பார்த்துருப்பீங்க, எடுத்து முடிச்சு போஸ்ட்ல எடிட் டேபிள்லயோ இல்ல ப்ரிவ்யூ நீங்க ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 1000 தடவைக்கு மேல பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்ல ஆடியன்ஸோட போய் ஒரு தியேட்டர்ல உட்காந்து பாக்குறப்போ நம்ம எழுதின இந்த மொமெண்ட்ஸ்ல எல்லாம் இப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியா ஒரு மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும். சோ அந்த வித்தியாசம் பத்தி சொல்லுங்க. 1000 தடவை பார்த்திருக்கோம், ஆனா மக்களோட பாக்குறப்போ அது ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆமா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப எனக்கு பெரிய ரிலீஃபா இருந்துச்சு. ரெண்டாவது பயமாவும் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்க போறோம், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் உள்ள போனது. அந்த டேட்டுக்கு கொண்டு வந்தது பெரிய டாஸ்கா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே. ஸோ உட்காந்து பார்க்குறப்ப அதெல்லாம் எதுவும் தெரியல. நான் எந்தெந்த சீன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சிடும் அதுக்கெலாம் கரெக்டாக கிளாப்ஸ் தட்டினாங்க, சிரிச்சாங்க. ஸோ ஓகே, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு எனக்கே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் எனக்கு கால் பண்ணி நான் நினச்ச இடத்தெல்லாம் நோட் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ அதனால அந்த ப்ராசஸ் கரெக்டாக தான் நடந்திருக்கு. ஏன்னா வந்து படம் பார்க்கும்பொழுது எல்லா சீன்ஸுமே வந்து ரொம்ப அழகா மேக்கிங் வைஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு டைரக்டரா உங்களுக்கு பர்டிகுலரா வந்து இந்த ஒரு சீனை நானே வந்து திருப்பி போட்டு பாக்குறேன், எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுடைய படத்துல ஒரு சீன் அப்படின்னா எந்த சீன் சொல்வீங்க சார்? மெயினா சாங்ஸ்லாம் நல்லா இருக்கும், திரும்ப கேட்குற மாதிரி இருக்கும், விஷுவலாக நல்லா இருக்கும். நம்ம படத்துல ஒரு அனிமேஷன் சீக்வன்ஸ் ஒன்று வரும், ஒரு 1.5 மினிட்ஸ்க்கு வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் அந்த படத்தோட மெயின் ஸ்டோரியே இருக்கும். ஸோ அதை நான் அடிக்கடி பார்ப்பேன், நல்லா இருக்கும். ஆனா நீங்க எடுத்ததுலயே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா, நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க மழை ஒரு பக்கம், வெயில் ஒரு பக்கம், சதி செஞ்சது இருந்தாலும் கூட வந்து இந்த ஒரு சீன் எடுத்தோம், அதுக்கு அவ்வளவு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரினா எந்த சீன் சார்? ஸோ நாங்கள் படத்துல க்ரௌட் வச்சு நிறைய சீன்ஸ் எடுத்தோம். அது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா அது எல்லாமே அங்க இருக்கிற மக்களை வச்சு எடுக்கும்போது அவங்க கேமரா பார்ப்பாங்க, திடீர்னு டாக் உள்ள வரும், இது கிராஸ் ஆகும், கரெக்டாக பொசிஷன்லாம் அவங்க தெரியாது இல்லையா அவங்களுக்கு. அவங்க நம்ம போகும்னு சொல்லவும் முடியாது, ஏன்னா அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அது எனக்கு எடுக்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ரெண்டாவது நைட் ஷூட் நிறையா போகணும். அப்போ ஒரு ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்கும். நைட்டில் காட்டுக்குள்ளெல்லாம் போய் செட்லாம் லைட் ஒரு கோயில் மாதிரி செட்டப்லாம் பண்ணி ஷூட் பண்ணோம். அப்போ நைட் 2 மணி 3 மணி இருக்கும், பக்கத்தில் என்ன இருக்குது எதுவுமே தெரியாது, ஃபுல் காடு தான். ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பயம்னா இவ்வளோ பேர் இருக்காங்களே, யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டு இருந்துகிட்டே இருக்கும். எப்படா அந்த ஷூட் முடிச்சுட்டு போவோம், அந்த டேவை முடிக்கணுன்றதுக்கு ரொம்ப கான்சியஸா யோசிச்சுட்டே இருப்பேன், சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஓகே, பட் ஸ்டில் நீங்க வந்து ஒரு போல்டான டிசிஷன் எடுத்துட்டீங்க. இந்த கதைக்கு வந்து நான் பெரிய ஃபேஸ் வேல்யூ வேணும் அப்படின்ற மாதிரிலாம். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்றப்போ, இந்த கதையோட போறப்போ இதுக்கு முன்னாடி யாரையாவது வந்து அணுகிருக்கீங்களா? லைக் இதுல வந்து இவரை வந்து போடலாம் அப்படின்னு வெல் நோன் ஆக்டர்ஸ் யாரையாவது? இல்ல, இந்த கதை இந்த ப்ரொடியூசர்கிட்ட மட்டும்தான் நான் சொன்னேன். அவரு எதுவுமே கேட்கல. ஆக்சுவலி இவங்க யார் ஆக்டர் எதுவுமே கேட்கல. அவர் ரொம்ப பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருந்தால்தான் இந்த படம்லாம் எடுக்க முடியும். இல்ல எனக்கு அவங்க தான் வேணும், இப்படிதான் நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டர்ட் பண்ணாங்கன்னா முடிஞ்சிரு, எடுத்துருக்கவே முடியாது. அவர் எதுவும் கேர் பண்ணல. ஓகே, கதைக்கு யாரு தேவையோ அவங்கள வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதனாலதான் அதை முடிக்க முடியுது. ஓகே, உங்க கதைக்கான கதாநாயகன் கதாநாயகி எல்லாம் நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க சார்? ஹீரோஸ் மட்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படிதான் செலக்ட் பண்ணேன். ஹீரோயின் மட்டும் தேடிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் லாஸ்டா இவங்க தான் அவைலபிள், டேட்ஸ் நிறைய பேருக்கு இல்லை, அங்க அவ்வளவு தூரம் வரணும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது இந்த ஹீரோயின் வந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி போனாங்க.
ஓகே. சரி, இப்ப வந்து எங்க ஊர் பக்கம்லாம் எமகாதக பய அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. ஆமா ஆமா அந்த வார்த்தையை டைட்டிலா வைக்கிறோம். படம். ம். படத்தோட டைட்டிலே இப்படி இருக்கு. ஆமா. அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? டைட்டில் ஃபர்ஸ்ட் வச்சோடனே சொன்னாங்க, ஆ. இது என்ன டைட்டில் அப்படின்னாங்க. இது வந்து இந்த படத்துல வர ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நெகட்டிவ் ஷேட்ல இருக்கும். ரெண்டாவது எல்லா விஷயத்தையும் அவங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த டைட்டில் வச்சேன். பட் ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும் போது எடுத்தோன்னே நல்லா இல்லைன்னாரு. ம். டைட்டில் நல்லாவே இல்லை, மாத்துனாரு. நான் வந்து இல்லை தான் கரெக்டான டைட்டில் சொல்லி வச்சேன். இன்னை வரைக்கும் அந்த டைட்டில் தான் ஒரு ப்ளஸ்ஸா இருக்கு. ம். ஸோ நம்ம ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா நமக்கு அது கிளியரா இருக்குன்னு நம்ம எடுத்துடணும். இன்னொருத்தவங்க சொன்னாலுமே அதை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துக்கணும். 100 வாட்டி யோசிச்சிடலாம். இப்போ ஒன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், அது ஃபிக்ஸ். அவர் வேணான்னு சொன்னாரு. நான் ரொம்ப நாள் யோசிச்சேன். ஓகே, கரெக்டாக தான் இருக்கும், கேரக்டர் கரெக்டாக தான் இருக்கும், கதை கரெக்டாக இருக்கும் வச்சாச்சு. பட் அதுவே எனக்கு ப்ளஸ் ஆச்சு. டைட்டில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சில பேர்லாம் எதுக்கு இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வச்சா ஏன் அப்படின்னு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கு வைக்கிற டைட்டில், நீங்க எதுக்கு இந்த படத்துக்கு வச்சீங்க அப்படின்னாரு. நான் பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கும்போது வேற டைட்டில் இதோட சூப்பரா வைப்பேன் சார் அப்படின்னா, அப்போ வந்தா ஓகே அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி. பயங்கர கான்பிடன்ஸா ஆமா சொல்லி ஆமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அதனால யார் என்ன சொன்னாலும் ம். நீங்க இந்த ஆமா. மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துட்டா அதுல ஸ்டிக் ஆன ஆமா. அப்படின்னு இருக்கீங்க. ஓகே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் சார் வச்சு ஃபார் ம். எக்ஸாம்பிள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா ம். என்ன மாதிரி டைட்டிலா இருக்கும்? அவரு தான் 2 படத்துக்கு மேல நடிக்க இல்ல, மாட்டேன்ட்டாரு. ஒருவேளை சொல்லிட்டாரு வேலை. சொல்லிட்டாரு இன்னும் 4 வருஷம் பிரேக் எடுத்துக்கிறேன், நான் நடிச்சுட்டு தான் வரேன் அப்படின்றாருன்னா என்ன? டைட்டில் சொல்றீங்களா? இல்ல திடீர்னு அப்படி கொஞ்சம் டைம் வேணும். ஆமா, டைம் வேணும்ல. பட் ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கா சார்? ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் படம் நீங்க வந்து ம். ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபிலிம் எடுத்துட்டீங்க. பட் இருந்தாலும் இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு மெயின் ஸ்ட்ரீமா ஒரு ம். பெரிய கமர்ஷியல் ஹீரோ வச்சு எடுக்கிற மாதிரியான படங்கள் எடுக்கணும்ன்ற ஒரு எண்ணமும் இருக்கு இருக்கு sir. கண்டிப்பா இருக்கு. ஆமா. ஓகே. அந்த படம் என்ன மாதிரியான கதைக்களத்துல இருக்கலாம் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கலாம்? நீங்க பாக்குற எல்லா ஜானர் ஆஃப் டைப்லயும் கதைகள் இருக்கு. ஓகே. அதுல பெஸ்டான ஒரு என்கிட்ட நிறைய ஸ்டாக் ஆமா ஆமா இருக்கு. சரி, இருந்தாலும் வந்து ட்ரீம் ப்ராஜெக்ட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு டேரக்டருக்குமே எனக்கு வந்து இதுதான் என்னுடைய கனவு ப்ராஜெக்ட் அப்படின்னு. அந்த மாதிரினா என்ன மாதிரியான கதைக்களத்துல அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து இருக்கும் சார்? மோஸ்டா சயின்ஸ்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் எடுக்கணும் சார். ஓகே. வெறும் ஆக்ஷனா இல்லாம கொஞ்சம் சயின்ஸ் Science. கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி. அதுக்கு நிறைய வாட்டி எழுதிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கே அது செட் ஆகலன்னு சொல்லி திரும்ப திரும்ப ரீஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அது வந்துச்சுன்னா அதுதான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டா இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கமா வந்து லைக் நீங்க டேரக்டர் தான் இப்போ ஆயிட்டீங்க. பட் சினிமா மேல நீங்க அஃப்கோர்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறப்போ ஒரு எண்ணம் வந்திருக்கும், ஒரு ஆர்வம் வந்திருக்கும், மேபி ஸ்கூல் டைம்லயே வந்திருக்கலாம். ம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும்னு நினைச்சீங்க? இப்போ டேரக்டர் ஆயிட்டீங்க, பட் ஃபர்ஸ்ட் சினிமாவில் என்ன ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகணும், இன்ஜினியரிங் ஆகணும் தான் இன்ஜினியரிங் படிச்சது, ம். சேர்ந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டைரக்டர் ஆகணும் தான் வந்தேன். வேற எதுவும் கிடையாது. ஓகே. வேற ஆக்டர் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஓகே. ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்பயே இன்ஜினியரிங் படிக்கிறது வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அங்க இருந்து எடுத்து இப்போ நம்ம மிஸ்டேக்ல இருந்தா நம்ம லேர்ன் பண்ண முடியும். நான் இப்போ எடுக்கும் போதெல்லாம் எனக்கு பெரிய க்ரூலாம் இருக்க மாட்டாங்க, நானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது ஓகே இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அடுத்த படம் எடுக்கும்போது அதை ரெக்டிஃபை பண்ணிப்பேன். ஸோ இப்படி பண்ணி தான் என்னோட ஸ்கில்ஸ்லாம் நான் கொஞ்சம் வளர்த்துக்க முடிஞ்சது. ஓகே. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறப்போ நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு. ம். ரெண்டாவது இப்போ நான் பேசிக்காக நம்ம அந்த கொஞ்சம் அந்த ஃபீல்டில் இருக்கிறதால நமக்கு அந்த எடிட்டிங்ஸ் அப்புறம் அந்த ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே. ம். ஸோ ஒரு ஸ்கெடியூல் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ சவுண்ட் டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். பேசிக் எல்லாமே எனக்கு தெரியும். என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நான் தான் எடிட் பண்ணுவேன், நான் தான் மியூசிக் பண்ணுவேன், டிஓபியும் நான் தான் இருப்பேன். ஏன்னா பட்ஜெட் இருக்காது, அதனால நானே பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்படி ஒன்றும் பண்ணும்போது நான் திரும்ப இன்னொருத்தவங்கள்ட்ட வேலை வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதெல்லாம் பண்ணுறது. ஓகே. ஆமாம். நீங்க வந்து யார்கிட்டயாவது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கலாம், டேரக்டர்ஸ் யார்கிட்டயாவது அப்ரோச் பண்ணி இருந்திருக்கலாம், பண்ணிட்டு இருந்தா நிறைய விஷயங்கள் நம்ம கத்துட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? இல்லப்பா நான் ஏகலைவன் மாதிரி ஆனாவே கத்துப்பேன் அப்படின்ற மாதிரி? அப்படிலாம் இல்லை, நான் ட்ரை பண்ண சேர்த்துக்கல யாரும். சரி. சொல்லக்கூடாது. இல்ல அவங்க நம்ம அப்ரோச் பண்ணுவோம், அவங்க லேட் ஆகும் எடுக்கிறதுக்கு, ம். கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது நடக்காது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம இது அங்க போய் தான் கத்துக்கணும்னு கிடையாது இல்லையா? நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு கத்துக்கிறதுக்கு. ஸோ நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ண கத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்குள்ளேயே எனக்கு இந்த படம் எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நான் யார்கிட்டயும் ஒர்க் பண்ண முடியாம போயிடுச்சு. ம். மேபி பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம்
அந்த இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேற ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி எடுத்திருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி காஸ்டிங் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒண்ணு இருக்கு. அம்மா வந்து ஃபர்ஸ்டே சப்போர்ட் பண்ணி அவங்க தான் உங்களுக்காக நின்றுருக்காங்க, என் ஆமா. பையன் ஜெயிப்பான் ஆமா அப்படின்னு சொல்லி கேமராலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட கனவு வந்து நிறைவேறி இருக்கும்ல. ஆமா எனக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தான், கேமரா வாங்கி கொடுத்தோம், இன்னைக்கு பார்த்தா நம்ம பையன் ஒரு பெரிய படம் எடுத்துட்டாப்ல, ஆமா. வெள்ளித்திரையில வந்துருச்சு. சோ அம்மாவோட சந்தோஷம் எப்படி இருந்தது? ஆமா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப நான் இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்கும்போது ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணும்போது அவங்க எல்லாம் பார்த்து எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஓ ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஓகே. ஹாப்பி தான் அவங்க. இந்த படம் முதல் படம் ம். வெற்றி, நல்லபடியா ஆமா. நம்ம நினைச்சது சாதிச்சாச்சு. ம். சோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் இப்போ எப்படி போயிட்டு ஆமா இருக்கு? சார். இப்போ அடுத்து நான் ஆக்சுவலி முன்னாடி பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் தான் இப்போ பேசிட்டு இருக்கேன். அது ஃப்ளோவா போயிட்டு இருக்கு. முடிஞ்சிச்சு, ஸ்கிரிப்ட்ல ஒரு ஸ்கிரிப்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து நீங்க சொல்ற மாதிரி ஹீரோஸ்ட போய் கேட்கணும், டேட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ சூப்பர் 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 சார். ஸோ அடுத்தடுத்து உங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பாகவும் எங்க டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் ரொம்ப சார். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.